இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் இன்றைக்கும் நம்மத்திலே பேச அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்தின ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்காய் வாசிக்கும்படியாய் விரும்புகிறேன். வாசிக்கலாம். யாத்திராகமம் எழுதின புத்தகம் 25வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தையும் அதனுடைய 22வது வசனத்தையும் நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 25:10. சீத்தின் மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமாய் இருப்பதாக 22வது வார்த்தை சொல்லி இருக்கிறது. ஸ்தோத்திரம். அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடு சொல்லுவேன். கர்த்தர் வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் உடன்படிக்கை பெட்டியை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். வனாந்தர பகுதியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு வரும் பொழுது ஒவ்வொரு பகுதிகளாய் ஆண்டவர் உருவாக்கும்படியாய் செய்தார். முதலாவது ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய மோசேக்கு கற்பித்தார். ஸ்தோத்திரம். அதே போல பிரகாரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பல அளவுகளை கர்த்தர் கொடுத்து ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பகுதிகளாய் மோசேயை செய்ய வைத்தார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். விசேஷமாய் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளே இருக்கும்படியாய் சில காரியங்களை ஆண்டவர் உருவாக்கினார் என்று ஸ்தோத்திரம் வேதத்திலே வாசிக்க முடியும். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருப்பதற்காக உடன்படிக்கை பெட்டியை கர்த்தர் செய்யும்படியாய் மோசேக்கு ஆண்டவர் சொன்னார். அதைத்தான் 10வது வசனத்தில் வாசித்தோம். உடன்படிக்கை பெட்டி சீத்தின் மரத்தினால் செய்யப்பட வேண்டும். அதனுடைய நீளம் 2.5 முழமும் அதனுடைய உயரமும் அகலமும் 1.5 முழமும் இருக்க வேண்டும். பொன் தகட்டினால் அதை மூட வேண்டும். அதற்கு மேலே 2 கேருபீன்கள் செட்டைகளை விரித்து இருக்க வேண்டும். இப்படி பல காரியங்களை ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியை செய்யும்படியாய் சொன்னார். ஏன் எதற்காக இந்த உடன்படிக்கை பெட்டியை செய்ய சொன்னார் என்று சொன்னால் அந்த 22வது வசனம் அழகாய் சொல்லி இருக்கிறது. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். எங்கே வா? உடன்படிக்கை பெட்டியில நான் உன்னை சந்திப்பேன். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கற்பிக்க போகிற எல்லா காரியத்தையும் அந்த பெட்டியிலிருந்து உனக்கு அறிவிப்பேன். அப்படின்னா அந்த உடன்படிக்கை பெட்டியை எதற்காக ஆண்டவர் உருவாக்க சொன்னார் என்று சொன்னால் அந்த உடன்படிக்கை பெட்டியிலிருந்து மோசே நான் உன்னை சந்திக்கும்படியாய் விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். 2 அந்த உடன்படிக்கை பெட்டியின் மூலமாய் இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கற்பிக்க போகிற அநேக காரியங்களை உன்னோடு பேசுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். 2 காரியத்திற்காய் ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியை செய்யும்படியாய் சொன்னார். 1 உடன்படிக்கை பெட்டியிலிருந்து மோசேயை சந்திப்பதற்காக. 2 உடன்படிக்கை பெட்டியிலிருந்து தேவனுடைய வார்த்தையை போதிக்கும்படியாக அல்லது தேவனுடைய சத்தம் வெளிப்படும்படியாக ஆண்டவர் அந்த பெட்டியை செய்ய சொன்னார். நாட்களில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் எப்பொழுதெல்லாம் ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறானோ அப்பொழுதெல்லாம் ஸ்தோத்திரம் கர்த்தர் ஆசாரியனோடு இதே உடன்படிக்கை பெட்டியில் இருந்து கர்த்தர் முகமுகமாய் பேசினார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த பெட்டியில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்க வேண்டிய அநேக திட்டங்களை தீர்மானங்களை தெளிவாய் பேசினார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களில் ஸ்தோத்திரம் உடன்படிக்கை பெட்டியாக கர்த்தர் சபையை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியின் சாயலாக கர்த்தர் உன்னை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. எப்படி அன்றைக்கு உடன்படிக்கை பெட்டியின் மூலமாய் தேவன் மோசேயை சந்தித்தது போல இன்றைக்கு கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் என் சபையையும் உடன்படிக்கை பெட்டியின்
பெட்டியின் சாயலாய் மாற்றி என் மூலம் தேசத்தை சந்திக்கும்படியாய் விரும்புகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? 2 அன்றைக்கு உடன்படிக்கை பெட்டியில் இருந்து கர்த்தர் மோசேயோடு பேசினது போல இன்றைக்கு என்னையும் என் சபையையும் என்னுடைய சோத்திரம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியின் சோத்திரம் ஒரு சாயலாய் மாற்றி என் மூலம் இந்த தேசத்தோடு பேசும்படியாய் விரும்புகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? சரியாய் கவனித்துக் கொள்ளுங்க. இந்த கடைசி நாட்களில் உங்கள் மூலம் தேசத்தை கர்த்தர் சந்திக்கும்படியாய் விரும்புகிறார். உங்கள் மூலம் உங்கள் பட்டணத்தை சந்திக்கும்படியாய் விரும்புகிறார். உங்கள் மூலம் உங்கள் குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாத அநேக ஜனங்களை கர்த்தர் சந்திக்கும்படியாய் விரும்புகிறார். ஹalleluya. அது மாத்திரமல்ல, தேசம் தேவனுடைய சத்தத்திற்காய் காத்துக் கொண்டிருக்கிறது. அநேகர் தேவன் என்னோடு பேச மாட்டாரா, தேவனுடைய உன்னதமான தேவனுடைய உண்மையான சத்தம் என்னை நோக்கி வராதா என்று அநேகர் இன்றைக்கும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனத்தை முன்பதாக கர்த்தர் உன்னை ஒரு உடன்படிக்கை பெட்டியின் சாயலாய் மாற்றி உன் மூலம் தேவன் தேசத்தோடு பேசும்படியாய் விரும்புகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? Praise God. Amen. Hallelujah. உங்க மூலம் தேவன் தேசத்தின் மேல ஆண்டவருடைய வார்த்தை கடந்து போக வேண்டும். உங்க மூலம் ஆண்டவருடைய வார்த்தை இந்த தேசத்துக்கு வெளிப்பட வேண்டும். 2.5 முழ நீளமுள்ள இந்த சின்ன பெட்டியை வைத்து பழைய பாட்டு நாட்கள்ல ஒரு பெரிய கலக்கத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஒரு பெரிய தாக்கத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். இந்த பெட்டியை பார்த்து ஜனங்கள் எல்லாரும் பயந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். ஹalleluya. ஜனங்களுக்குள்ள பயம் வந்தது. பெலிஸ்தியர்கள் பயந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். எப்பொழுதெல்லாம் இந்த பெட்டி என்னாகமத்தில் வாசிக்க முடியும்? சொத்து இந்த பெட்டி முன்பதாக கடந்து போய் இளைப்பாறுதல் இடத்தை கண்டுபிடிக்கும். சொத்து இந்த பெட்டி தான் முன்னாடி போகும் அப்படின்னு வேதத்துல வாசிக்க முடியும். சொல்றேன்னா இந்த பெட்டியை ஒரு சாதாரண பெட்டியா பார்க்கல, இந்த பெட்டியை பழைய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்துவாய் நான் பார்க்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். ஹalleluya. காரணம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே இளைப்பாறுதலை தர முடியும். புதிய ஏற்பாட்டில் வாசிக்க முடியும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இயேசுவால் மாத்திரம்தான் எந்த மனுஷனுக்கு தேவையான இளைப்பாறுதலை தர முடியும் என்கிற வார்த்தையின் பிரகாரமாக அன்றைக்கு உடன்படிக்கை பெட்டி முன்பதாக கடந்து சென்று இளைப்பாறுதலின் ஸ்தலத்தை காண்பித்தது உண்மை என்று சொன்னார். அது சாதாரண பெட்டி அல்ல, அது பழைய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. பைபிள்ல அநேக வார்த்தை சொல்லி இருக்கிறது. அந்த ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் சோத்திரம் உங்களுக்கு புரியும்படி நான் வாசிக்கும்படியாய் விரும்புகிறேன். சோத்திரம் என்னாகமம் எழுதின புத்தகம் 10வது அதிகாரம். Praise God. என்னாகமம் 10வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். என்னாகமம் 10:33. அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணமாய் போனார்கள். 3ஆம் நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படி அவர்களுக்கு முன் சென்றது. சொன்ன பாத்தீங்களா? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இளைப்பாறுதல் ஸ்தலத்தை காட்டும்படி அவர்களுக்கு முன்னே சென்றதா. அது இயேசு கிறிஸ்து தான். தோத்திரம். அது கீழே இன்னொரு வார்த்தை சொல்லி இருக்கிறது. 35வது வார்த்தை. பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்றான். எப்பயா பெட்டி எப்பெல்லாம் எழும்புகிறதோ, பெட்டி எழும்பும் போது மோசே சொல்லுவானா, கர்த்தாவே எழுந்தருளும் அப்படிம்பானா. அங்க பெட்டியே எழுந்தருளும் அப்படின்னு மோசே சொல்லல, கர்த்தாவே எழுந்தருளும். நான் அதை இப்படித்தான் பார்க்கிறேன். பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பெட்டி என்பது சாதாரண 2.5 முழம் நீளமுள்ள 1.5 முழம் உயரமுள்ள பெட்டி அல்ல, அது பழைய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. காரணம் அவர்தான் முன்னே போய் இளைப்பாறுதல் இடத்தை உண்டு பண்ண முடியும். அவர்தான் எழுந்திருந்து சத்துருக்களையும் பகைக்கிறவர்களையும் சிதறடிக்க முடியும். ஒரு கட்டத்துல வேதத்துல வாசிக்க முடியும். சோத்திரம் சோத்திரம் பெலிஸ்தியர்கள் யுத்தத்துக்கு வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்யும் தெரியாது. உடனே இவர்கள் எல்லாரும் சேர்ந்து சீலோவாம்
நமக்குள்ள இருக்கிற சொத்திரம் உடன்படிக்கை பெட்டி என்ன செய்யலாம், நம்மத்தில கொண்டு வரலாம். அப்படின்னா தான் நம்ம ஜெயிக்க முடியும் சொல்லிட்டு வேகமா போய் ஒப்பினி பினகாசும் சேர்ந்து சொத்திரம் அவர்கள் தலைமையில அந்த ஏலியின் நாட்கள்ல சாமுவேலின் நாட்கள்ல உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு வருகிறார்கள். வசனம் அந்த இடத்துல வார்த்தை சொல்லி இருக்கிறது, இந்த உடன்படிக்கை பெட்டி பாளையத்துக்குள்ள வர வர ஜனங்கள் எல்லாரும் சத்தம் போட ஆரம்பித்தார்களா. உங்களுக்காய் அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு வாசிக்கும்படியாய் விரும்புகிறேன். 1 சாமுவேலுக்கு எழுதின புத்தகம் சோத்திரம் 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்தில் வருகிற போது இஸ்ரவேல் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாய் மகா ஆர்ப்பரித்து சத்தமிட்டார். ஆமென் சொல்லுங்களேன். பாளையத்துக்குள்ள உடன்படிக்கை பெட்டி வர வர பூமி அதிரத்தக்கதாய் ஆர்ப்பரித்து சத்தமிட்டார்கள். ஒரு பெட்டியை பார்த்தா சத்தமிடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அந்த பெட்டி தேவனுடைய மகிமையை நிரம்பி இருக்கிற பெட்டியா இருந்தபடினால அந்த பெட்டி வர வர அதை பெட்டியாய் பார்க்கல, அதை அவர்கள் இயேசுவாய் பார்த்தார்கள். அந்த பெட்டி வர வர அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது, சோத்திரம் இஸ்ரவேல் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரித்து. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? சோத்திரம். உடனே இந்த சத்தத்தை பார்த்து பக்கத்துல இருக்க பெலிஸ்தியர்கள் எல்லாம் என்ன சத்தம் அப்படின்னு கேட்கிறாங்க. சோத்திரம் 7வது வசனம் சொல்லி இருக்கிறது, தேவன் பாளையத்தில் வந்தார், தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடினா அந்த பெட்டி வந்துச்சுன்னு சொல்லல, தேவனே பாளையத்துக்குள்ள வந்தாரா. நான் சொல்லுகிறேன், பழைய ஏற்பாட்டு நாட்களில் சோத்திரம் அந்த பெட்டி சாதாரண பெட்டி அல்ல, அது இயேசு கிறிஸ்துவின் எல்சடாயின் சகல வல்லமை புரிந்த சகல மகிமையை சோத்திரம் நிரப்பப்பட்ட ஒரு வல்லமை உள்ள பெட்டியாக இருந்தது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். இந்த பெட்டி பழைய ஏற்பாட்டு நாட்களில் பெரிய காரியங்களை செய்தது. சோத்திரம். ஒரு காலகட்டத்தில் இந்த பெட்டியை குறித்து சோத்திரம் இப்பொழுது வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், இந்த பெட்டி மிகவும் மகத்துவமான பெட்டி. இந்த பெட்டி தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்ட பெட்டி. இந்த பெட்டியை இப்பொழுதும் தேடிக்கொண்டிருக்கிறார்களாம். சோத்திரம். சாலமோனின் நாட்களில் சோத்திரம் தேவ ஆலயத்துல இந்த பெட்டி இருந்தது என்று வேதத்தில் வாசிக்க முடியும். ஆனால் அந்த நாட்களில் சோத்திரம் அந்த சோத்திரம் நேபுகாத்நேச்சார் அந்த நாட்களில் பாபிலோன்கள் சிறைப்பட்டு வரும் பொழுது, சிறைப்பிடிக்கும்படியாய் இஸ்ரவேலுக்கு வரும் பொழுது இஸ்ரவேலுடைய தேவ ஆலயத்தை சுட்டரித்து போட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், தேவ ஆலயத்தை எரிக்கும் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டியும் எரிந்து போனது என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். ஒரு சில வேத ஆராய்ச்சியாளர் இப்படி சொல்லுகிறார்கள், அந்த பாபிலோன்கள் சேனைகளோடு இங்கு வருவதற்கு முன்பாகவே சாலமோன், ராஜாவாகிய சாலமோன் அந்த உடன்படிக்கை பெட்டியை வேற எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒளிச்சு வச்சிட்டார் அப்படின்னு வேதத்துல சோத்திரம் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள், இப்படி சொல்லுகிறார்கள். இன்று அளவும் இந்த உடன்படிக்கை பெட்டியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சரியாய் கவனிங்கள். வேதத்துல நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அந்த 2 ராஜாக்கள் 2 நாளாகமும் இதோட உடன்படிக்கை பெட்டிங்கிற வார்த்தையே வராது. அதுக்கடுத்து ஒரு வார்த்தை வரும். எங்க வரும் அப்படின்னா வெளிப்படுத்துற விசேஷத்துல வாசிக்க முடியும். வெளிப்படுத்துற விசேஷத்துல 19வது அதிகாரத்துல யோவானுக்கு கர்த்தர் தரிசனமாய் காண்பிப்பார். பரலோகத்தில் நான் ஒரு ஆலயத்தை பார்த்தேன், அந்த ஆலயத்துக்குள்ள ஒரு உடன்படிக்கை பெட்டியை நான் பார்த்தேன் என்று யோவான் சோதரன் தன்னுடைய வெளிப்பாடுகளில் பார்த்ததை குறித்து வேதத்திலே வாசிக்க முடியும். இப்பொழுது வரைக்கும் அந்த உடன்படிக்கை பெட்டி எங்க போனது அப்படின்னு தெரியல. ஆனா நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அதே உடன்படிக்கை பெட்டியின் சாயலாக இந்த கடைசி காலத்தில் நான் உன்னை பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பழைய ஏற்பாட்டு நாட்களில் உடன்படிக்கை பெட்டி தேவ மகிமையை நிரம்பி இருந்தது போல, சோத்திர உடன்படிக்கை பெட்டியின் மூலமாய் கர்த்தர் ஜனங்களை சந்தித்தது போல, உடன்படிக்கை பெட்டியின் மூலமாய் கர்த்தர் ஜாதிகளோடு பேசினது போல, இந்த கடைசி நாட்களில் சபையை அல்லது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, உங்களை கர்த்தர் உடன்படிக்கை பெட்டியின் சாயலாக இந்த தேசத்துல பயன்படுத்த கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நான் எப்படி பாஸ்டர் உடன்படிக்கை பெட்டியா மாற முடியும்? நான் எப்படி மாற முடியும்? நான் சொல்லுகிறேன், உங்களால் மாற முடியும். ஒருவேளை உடன்படிக்கை பெட்டியா பெர்ஃபெக்ட்டா இல்லாட்டிலும் அந்த உடன்படிக்கை பெட்டியின் சாயலாக உங்களால மாற முடியும்.
காரணம், அந்த பெட்டிக்குள்ள எதெல்லாம் இருந்துச்சோ அவைகள் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்களும் உடன்படிக்கை பெட்டியா மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம். எபிரேயர் 9வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். 9வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் உடன்படிக்கை பெட்டியை குறித்து நான் எழுதியிருக்கிறார். அதுல 4வது வசனத்தில் இப்படி அவர் சொல்கிறார், அதிலே பொன்னால் செய்யப்பட்ட தூப கலசமும் முழுவதும் தகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தது. இப்ப என்ன கவனிங்க, அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளித்த கோலும் உடன்படிக்கையும் கற்பலகைகளும் அதற்குள்ள இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்களேன். அந்த பெட்டிக்குள்ள 3 காரியம் இருக்குது. நல்லா கவனிங்க. 1 சோத்திரம், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். 2 ஆரோனுடைய துளிர்த்த கோல். 3 ஆண்டவர் தம்முடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளும் அதற்குள்ள இருந்துச்சு. நான் இதை இப்படி யோசிக்கிறேன், அந்த பெட்டி, உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இந்த 3 காரியமும் இருந்தது போல எனக்குள்ளும் இந்த 3 காரியம் இருக்கும் பொழுது என்னையும் இக்காலத்தின் உடன்படிக்கை பெட்டியின் சாயலாய் கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், இது காலத்தின் கட்டாயம். இந்த கால கட்டத்தில் பழைய ஏற்பாட்டின் நாட்களில் பயன்படுத்தப்பட்ட உடன்படிக்கை பெட்டியை போல இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் நம்மை பயன்படுத்தும்படியாய் விரும்புகிறார். சோத்திரம். இந்த பெட்டிக்குள்ள இருந்த அந்த 3 காரியமும் நமக்குள்ள இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் பயன்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஒரு சில காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 1, இந்த பெட்டிக்குள்ள மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். இந்த மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் எதை குறிக்கிறது சொன்னால், பொன், கோல்டு அப்படின்னால எப்பயுமே ஒரு மாதிரி மின்ன ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரம். என்னை மின்ன வைக்கிற ஒன்றே ஒன்று, அது தேவனுடைய அபிஷேகம் மாத்திரம்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. தங்கத்திற்கு இணையாய் ஒப்பிட்டு சொல்லுவோம் என்று சொன்னால், பொற்பாத்திரங்களுக்கு இணையாய் இந்த பூமியில வேற எதையுமே சொல்ல முடியாது. ஆனால் பொற்பாத்திரத்தை காட்டிலும், தங்கத்தை காட்டிலும் என்னையும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் மிகவும் ஜொலிக்க வைக்கிறது தேவனுடைய அபிஷேகம் மாத்திரமே. நான் இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறேன், எந்த மனுஷனுக்குள்ளே தேவனுடைய அபிஷேகம் நிரம்பி இருக்கிறதோ அந்த மனுஷனை இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் உடன்படிக்கை பெட்டியாய் பயன்படுத்தும்படியாய் விரும்புகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அபிஷேகம் என்பது பொய் அல்ல, அந்நிய பாஷை என்பது பொய் அல்ல. பவுல் சொல்லுகிறார், நான் உங்களிலும் அதிகமாய் பேசுகிறேன், நான் உங்களிலும் பற்பல பாஷைகளை பேசுகிறேன், நான் உங்களிலும் அதிக பாஷைகளை பேசுகிறேன். அந்நிய பாஷை என்பது, அபிஷேகம் என்பது பொய் அல்ல. இது ஆவியானவர் சபைக்கு, தேவ பிள்ளைகளுக்கு இலவசமாய் கொடுக்கிற ஒரு ஆவியின் பலனாய் இருக்கிறது. எந்த மனுஷன் தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரம்பி இருக்கிறானோ அந்த மனுஷனை கர்த்தர் இக்காலத்தின் உடன்படிக்கை பெட்டியாய் இந்த தேசத்தில் பயன்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சும்மா இல்லைங்க, அபிஷேகம் தான் உங்களை பலப்படுத்த ஆரம்பிக்கும். தாவீது சொல்கிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவன் பாவம் செய்யும் பொழுது, ஆவியானவர் அவனை விட்டு போகும் பொழுது, மறுபடியும் உபவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவன் சொன்ன முதல் வார்த்தை, ஈசோப்பினால் என்னை கழுவும். 2வது அவன் சொல்லுகிறான், உம்முடைய பரிசுத்த ஆவிய, உங்க பரிசுத்த ஆவிய எனக்கு தாங்க. காரணம் அவனுக்கு தெரியும், அந்த ஆவியானவர் இல்லை அப்படின்னா, அந்த அபிஷேகம் இல்லை அப்படின்னா ஒண்ணு இல்லை. அதே தாவீது சொல்லுகிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கடைசி நாட்களில் யாருடைய பாத்திரங்கள் எல்லாம் தேவனுடைய அபிஷேகத்தின் நிரம்ப ஆரம்பிக்கிறதோ அவர்களை கர்த்தர் தேசத்தின் உடன்படிக்கை பெட்டியாய் பயன்படுத்தும்படியாய் விரும்புகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட், ஹalleluya. நீங்களும் நானும் வாழ்கிற நாட்கள் கடைசி நாட்களாய் இருக்கிறது. இது கணுக்கால் அளவின் அபிஷேகத்திலே வளர்வது அல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல, கழுத்து அளவல்ல. தேவ பிள்ளைகள் அபிஷேகத்திலே நீச்சல் ஆழத்துக்கு போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எந்த சபை, எந்த குடும்பம் தேவனுடைய அபிஷேகத்தில் நீச்சல் ஆழத்துக்கு கடந்து போகிறதோ அந்த சபையை, அந்த குடும்பத்தை, அந்த தேவ ஊழியனை கர்த்தர் இக்காலத்து உடன்படிக்கை பெட்டியாய் பயன்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அது ஏன் நீங்களாய் இருக்க கூடாது? உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எங்கே? ஆண்டவர் கொடுத்த வரங்கள் எங்கே?
தாலந்துவை வாங்கிய மனுஷன் ஒரு தாலந்துவை எடுத்து போய் புதைச்சு வச்சான். கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் புதைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறதா? இல்ல, அதை தோண்டி எடுங்க. அந்த அபிஷேகத்தை மல்டிப்ளை பண்ணுங்க. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள எழும்ப தேசத்துல கர்த்தர் உன்னையும் கோல்ட காட்டிலும் சொலிக்கிற பாத்திரமாய் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒன்று, அந்த பெட்டிக்குள்ள பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரம், அது அபிஷேகத்தை குறிக்கிறது. ரெண்டு, அந்த பெட்டிக்குள்ள இருந்தது ஆரோனுடைய துளித்த கோலம். என்ன கோல்? நமக்கு தெரியும். யார நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு போட்டி வச்சாரு. அப்படி சொன்னார், எல்லா சோத்திரம் எல்லா கோத்திரத்திலிருந்து ஒரு கோலை கொண்டு வாருங்க. இந்த கோலை கொண்டு வந்து இங்க வைங்க. ஒரு நாள் இரவுல யாருடைய கோல் துளிர்க்க ஆரம்பிக்கிறதோ அவர்களை நான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னேன். அப்படி சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது சோத்திரம் அன்றைக்கு இரவு சோத்திரம் ஆண்டவருடைய அந்த திட்டத்தின் பிரகாரமாக ஆரோனுடைய கோலை கர்த்தர் என்ன செஞ்சாரா? துளிர்க்க பண்ணினாரா? சோத்திரம் எத்தனை ராமன் சொல்றீங்க? பொதுவா சோத்திரம் காலையில சோத்திரம் பூ பூத்துச்சுன்னா சாயங்காலம் அது வாடி போயிடும். ஆனா ஆரோனுடைய கோல் சோத்திரம் அன்றைக்கு துளித்த அதே வண்ணமாக அந்த பெட்டிக்குள்ள உயிரோடவே இருந்துச்சு. எத்தனை ராமன் சொல்றீங்க? சத்தமத்த ராமன் சொல்லுங்க. இந்த ஆரோனுடைய துளித்த கோல் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்ததா? இது எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னால் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை காண்பிக்கிறது. எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? சோத்திரம் ஆண்டவர் இந்த பூமியிலே சகல அதிகாரத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று போகும் பொழுது அவர் சொல்லிக் கொண்டு போயிருக்கிறார். சகல அதிகாரமும் உனக்குள்ளே உண்டு என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ படைக்கும் பொழுதே தேவனுடைய அத்தாரிட்டி, தேவனுடைய அதிகாரம் உனக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்றீங்க? நீ பூமியில எவைகளை கட்டுகிறாயோ அது பரலோகத்தில் கட்டப்படும். நீ பூமியில எவைகளை கட்ட அவிழ்க்கிறாயோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். கட்டவும் கட்டவிழ்ப்பதற்கும் கர்த்தர் சபைக்கு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். யார் இந்த அதிகாரத்தை இயேசுவின் நாமத்தினாலே பயன்படுத்துகிறார்களோ அவர்களை ஆரோனின் துளித்த கோலை போல உடன்படிக்கை பெட்டியாய் இந்த தேசத்தில் கர்த்தர் பயன்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் பெயர்ந்து விழு என்று சொன்னா அது அப்படியே நடக்கும். அதிகாரத்தோடு சொன்ன நடக்கும். ஆண்டவர் சொல்லுங்க, என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்கிற காரியத்தையும் செய்வார்கள், இதை காட்டிலும் பெரிய காரியத்தையும் செய்வார்கள். இயேசு காற்றையும் கடலையும் அதட்டினால் அது அடங்கினது என்று வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த அதிகாரம் சபைக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏதோ தீர்க்கதரிசிக்கு மாத்திரம் அல்ல, ஏதோ சுகம் கொடுக்கிற ஊழியக்காரருக்கு மாத்திரம் அல்ல, அவருடைய ரத்தத்தை அல்லது அவருடைய சோத்திரம் அவருடைய பிரசன்ஸ் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் உங்களுக்குள் இருக்கிற அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை தான் இக்காலத்து உடன்படிக்கை பெட்டியாய் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். ஒன்று, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், இது அபிஷேகத்தை குறிக்கிறது. ரெண்டு, அந்த பெட்டிக்குள்ள இருந்தது ஆரோனுடைய துளித்த கோல், இது அதிகாரத்தை கொடுக்கிறது. மூன்று, அந்த பெட்டிக்குள்ள இருந்தது அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது உடன்படிக்கை பெட்டியின் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் அங்க இருந்துச்சு. மோசே இரவும் பகலும் 40 நாள் 2 முறை தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய விரலினால் எழுதி கொடுக்கப்பட்ட கற்பலகைகள் அந்த பெட்டிக்குள்ள இருந்ததா? இந்த கற்பலகைகள் எதை காண்பிக்கிறது? தேவன் கிருபையாய் கொடுத்த இந்த வேத வசனத்தை காண்பிக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வேத வசனம் தான் கற்பலகை. நான் சொல்றேன், இந்த வேத வசனம் யாருக்குள் இருக்கிறதோ, இந்த வேத வார்த்தை யாருக்குள் இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் இக்காலத்தின் உடன்படிக்கை பெட்டியாய் பயன்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. சாத்தானை ஜெயிப்பதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரே பெரிய ஆயுதம் ஆண்டவருடைய வார்த்தை. யாரெல்லாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பயன்படுத்துகிறார்களோ, ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுகிறார்களோ, அந்த வார்த்தை தேனிலும் மதுரமுள்ளது என்று வேதத்தில் வாசிக்க முடியும். அந்த வார்த்தை கலங்கமில்லாத ஞானப்பால் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். அந்த வார்த்தை மலைகளை உடைக்கிற சம்மட்டி என்று வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த வார்த்தையினாலே பெண்மான்கள் ஈடும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையினாலே கண்மலைகள் உடைக்கப்படும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யாருக்குள்ளெல்லாம் இந்த வசனம் கிரியை செய்கிறோம் அவர்களை கர்த்தர் உடன்படிக்கை பெட்டியா மாற்றப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்களேன்.
இயேசுவை பிசாசு சோதிக்க வரும் பொழுது ஸ்தோத்திரம், அவர் வேற ஒண்ணுமே சொல்லல, 3 வசனத்தை சொன்னார். பழைய ஏற்பாட்டில் அவர் படித்த 3 வசனங்களை பிசாசுக்கு முன்னாடி சும்மா அழகா வாக்குத்தத்த வார்த்தைகளை சொல்ல பைபிள் சொல்கிறது, பிசாசு இயேசுவுக்கு பின்னாக விலகி போனாரா. எந்த மனுஷன் பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது, அவிசுவாசத்தை அல்ல, தோல்வியை அல்ல, ஏமாற்றத்தை அல்ல, யார் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பேசுகிறார்களோ, யார் ஆண்டவருடைய வசனத்தை அறிக்கை செய்கிறார்களோ, அவர்களை இக்காலத்து உடன்படிக்கை பெட்டியாய் கர்த்தர் பயன்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? வசனத்தினால நீங்கள் நிரம்பணும். முதல் சங்கீதத்தில் ஆண்டவர் அழகா எழுதி வைத்து விட்டார். என்ன சொல்லிட்டாரு? ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வாசிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லல, படிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லல, தியானிக்கிற மனுஷன். வாசிக்கிறது வேற, படிக்கிறது வேற. படிக்கிறதுனா நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறது, கடன்னு அப்படியே மனசுல போட்டு, அது வேற. வாசிக்கிறதுனா அந்த நியூஸ் வாசிப்பாங்களே, அப்படியே பார்த்து அது வேற. ஆனா இங்க படிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் இல்லையா? வாசிக்கிறவங்க பாக்கியவான்கள் இல்லையா? யார் இரவும் பகலும் அவருடைய வசனத்தை தியானம் பண்ணுகிறவர்கள், மெடிடேஷன், யார் தியானம் பண்ணுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். யார் ஆண்டவருடைய வார்த்தையை படி அப்படியே நடக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சத்தமாக ஆமென் சொல்லுங்களே. இப்படி தியானிக்க வேண்டும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஏதோ நடுப்பக்கத்தை திறந்த உடனே ஏதோ ஒரு வசனம் வரும், அதை எடுத்து படிக்கிறது போல இல்ல, இன்னைக்குரிய டேட்ல காலண்டர்ல என்ன வசனம் இருக்குதோ அந்த வசனத்தை, அப்படி அல்ல. தேவ சமூகத்தில் காத்திருந்து ஸ்தோத்திரம், இரவும் பகலும் அவருடைய வார்த்தைகளை நீங்கள் நானும் தியானிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யார் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து ஆண்டவருடைய வார்த்தையினால் தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய ஆவி ஆத்மாவை நிரப்புகிறார்களோ அவர்களை தேவன் இக்காலத்து உடன்படிக்கை பெட்டியாய் கர்த்தர் பயன்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. 1 ஸ்தோத்திரம், அந்த பொற்பாத்திரம் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருந்தது. 2 ஆரோனுடைய துளித்த கோல், அது அதிகாரத்தினால் நிரப்பப்பட்டிருந்தது. 3 தேவ வசனம் கற்பலகையினால் நிரப்பப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை பெட்டியை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குங்க. சோத்ரம், அந்த உடன்படிக்கை பெட்டியை எந்த இடத்துல வேணாலும் வைக்க முடியாது. உடன்படிக்கை பெட்டியை ஒரு சில இடத்துல தான் வைக்க முடியும். உடன்படிக்கை பெட்டியை ஆலோசிக்கிற யாரும் டச் பண்ண முடியாது. சோத்ரம், பெலிஸ்தியர்கள் அங்கிருந்து உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வரும் பொழுது அதுக்குன்னு ஒரு பெரிய காரியங்களை செஞ்சுட்டாங்க, வழி அனுப்பி விட்டாங்க. நினைச்ச உடனே தூக்கிட்டு வந்து முடியாது. சோத்ரம், அதுக்கு புது பசு மாடுகளை வைத்து புது அந்த மாட்டு வண்டியை செய்து சோத்ரம் அங்க நிறைய காரியங்களை செஞ்சுதான் அனுப்பிடுறாங்க. தேவனுடைய பிள்ளை சோத்ரம், நீ பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி அவ்வளவு பரிசுத்தமானது. சோத்ரம், சங்கீதம் முதல் வார்த்தையிலே நீ உட்கார்றது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் நீ உட்கார்றதுக்கும் நிக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் ஒரு இடத்துல கர்த்தர் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். காரணம், நீ உடன்படிக்கை பெட்டி, உனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. நீ எங்க வேணாலும் போகலாம். எங்க இல்ல, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் வேதத்துல வாசிக்கிறோம். அவருடைய ரத்தத்தினால கர்த்தரை விலக்கி வாங்கி இருக்கிறார். நீ உடன்படிக்கை பெட்டியா இருக்கிறபடினால் உனக்குன்னு ஒரு பரிசுத்தம் இருக்கிறது. நீ பிரகாரத்தில் இருக்க முடியாது. நீ பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க வேண்டிய ஆள் அல்ல, நீ மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமாய், அப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது இக்காலத்து உடன்படிக்கை பெட்டியாய் கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. இந்த 4 காரியங்கள் தான் அந்த உடன்படிக்கை பெட்டியை கவர் பண்ணியிருந்தது. 1 பொற்பாத்திரம் அபிஷேகம், 2 ஆரோனுடைய கோல் அதிகாரம், 3 ஆண்டவருடைய வார்த்தை அது வசனம் கற்பலகைகளாய் இருக்கிறது, 4 அந்த பெட்டி முழுவதும் பரிசுத்தமாய் இருந்தது. அந்த பெட்டியை தூக்கணும்னா கூட அவங்கள சில நாட்கள் பரிசுத்தப்படுத்தி தான் உள்ள சோதரா அந்த பெட்டியை தூக்க விடுவாங்க. இந்த 4 காரியத்தினால அந்த உடன்படிக்கை பெட்டி நிரம்பி இருந்தது. நான் சொல்லுகிறேன், இந்த 4 காரியங்களும் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது கர்த்தர் இக்காலத்து உடன்படிக்கை பெட்டியாய் உங்களை மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். கர்த்தர் அப்படிப்பட்ட உடன்படிக்கை பெட்டியை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். நீங்க சொல்லலாம், பாஸ்டர் உடன்படிக்கை பெட்டியா சோதரம் மாறினா என்ன நடக்கும்? எல்லாமே நடக்குங்க.
Praise God. Hallelujah. உடன்படிக்கை பெட்டியா நீங்க மாறும் பொழுது கர்த்தர் உங்களை மூலமாய் தேசத்தை சந்திக்க போகிறார். உடன்படிக்கை பெட்டியா நீங்க மாறும் பொழுது உங்கள் மூலமாய் தேவன் தேசத்துக்குரிய உண்மையான தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை உங்கள் மூலம் பேச போகிறார். உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டுல சில மாசங்கள் தான் இருந்துச்சு. வேதவசனம் சொல்லி இருக்கிறது, கர்த்தர் அவனையும் அவன் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். உடன்படிக்கை பெட்டியா மாறும் பொழுது என்ன நடக்கும்? நான் சொல்லுகிறேன், உடன்படிக்கை பெட்டியா நீங்க மாறும் பொழுது உங்கள் மூலமாய் அன்றைக்கு உடன்படிக்கை பெட்டியின் மூலமாய் மோசேயை சந்தித்தது போல உங்கள் மூலமாய் இந்த தேசத்தின் அநேக ராஜ்யங்களை ராஜாக்களை கர்த்தர் சந்திப்பார். உடன்படிக்கை பெட்டியா நீங்க மாறும் பொழுது இந்த தேசத்தில் உங்கள் மூலமாய் தேவனுடைய வார்த்தை பகிரங்கமாய் தீர்க்கதரிசனமாய் வெளிப்பாடுகளோடு தேசத்தின் மேல் கிரியை செய்ய வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல உடன்படிக்கை பெட்டி 1:4 வாசிக்கிறோம். ஓபேத் ஏதோம் வீட்டுல ஜஸ்ட் 3 மாசம் இருந்துச்சு. பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் அவனையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த கடைசி நாட்களில் உங்களை கர்த்தர் உடன்படிக்கை பெட்டியாய் மாற்றும் பொழுது உங்கள் வீடுகள் மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ போகிற இடத்திலெல்லாம் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தினால உன்னை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? தோத்திரம் சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எலியேசர் நினைக்கிறேன், அவனுடைய வீட்டுல 20 வருஷம் இருந்துச்சு. இதே உடன்படிக்கப்பட்ட பெட்டி 20 வருஷமா அவனை பரிசுத்தம் படுத்தினாங்க. இவங்க அவங்க வீட்டுல அந்த உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதுக்கு அவனை பரிசுத்தப்படுத்தி எல்லாம் பண்ணி வச்சாங்க. 20 வருஷம் அவன் வீட்டுல இருந்துச்சு, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆனா அந்த ஓபேத் ஏதோம் வீட்டுல ஜஸ்ட் 3 மாசம் இருந்துச்சு. கர்த்தர் அவனையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். நான் சொல்லுகிறேன், இந்த தேசத்துல கடைசி நாட்களில் உன் குடும்பத்துக்கும் உன் சபைக்கும் உன் பட்டணத்துக்கும் கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கை பெட்டியாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ போற இடத்துல ஆசீர்வாதம் உண்டாகணுங்க. யோசேப்பு என்கிற உடன்படிக்கை பெட்டி போத்திபார் வீட்டுக்கு போனா, அவன் போனதனால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. யோசேப்பு என்கிற உடன்படிக்கை பெட்டி ஜெயிலுக்கு போனா, ஜெயில் தலைவன் இவன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டு இவனை தலைவனாய் மாற்றி விட்டான். இவன் எகிப்தின் அந்த பார்வோனுக்கு பக்கத்துல போக ஆரம்பித்தான். வேதவசனம் சொல்லி இருக்கிறது, இவன் நிமித்தம் அந்த எகிப்து தேசத்தில் இருந்த அத்தனை பஞ்சத்தை மாற்றி மீதம் எடுக்கிற அளவுக்கு கர்த்தர் அந்த தேசத்தை ஆசீர்வதித்தானா. காரணம், யோசேப்பு பரிசுத்தத்தினால் நிரம்பின, வார்த்தையினால் நிரம்பின, ஆண்டவருடைய கிருபையினால் நிரம்பின ஒரு நல்ல உடன்படிக்கை பெட்டியா இருந்தான். நீ உடன்படிக்கை பெட்டியா மாறும் பொழுது நீ இருக்கிற இடம், நீ இருக்கிற சபை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? 2, இந்த உடன்படிக்கை பெட்டி போகும் பொழுது யோர்தானை கர்த்தர் 2ஆய் பிளந்தார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? யோர்தான் சிங்கத்தை போல பிரவாகித்து வரும் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். யோர்தான் அறுப்பு காலங்களில் கரை புரண்டு ஓடுமா. யோர்தானுக்கு முன்னாடி வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யணும்னு தெரியல. காரணம், செங்கடலை பிளக்கும் பொழுது அங்கே ஆரோன் இருந்தான், அங்கே மோசே இருந்தான். செங்கடலை பிளக்கும் பொழுது தேவன் காற்றை அனுப்பினார். மோசே தன்னுடைய கோலை நீட்டும் பொழுது கர்த்தர் செங்கடலை 2ஆய் பிளந்தார். ஈஸியா வந்துட்டாங்க. ஆனா இப்ப யோர்தானுக்கு முன்னாடி அங்க மோசேயும் இல்ல, அங்க ஆரோனும் இல்ல, அங்க மிரியாமும் இல்ல. காரணம், எல்லாரும் இறந்து விட்டார்கள். இப்பொழுது இளம் தலைமுறையாக இருக்கிற யோசுவா தான் வழிநடத்தி செல்கிறார். இவங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல. ஆண்டவர் சொன்னார், நீ மோசையை பார்க்காத, நீ மோசே கையில் இருக்கிற கோலை பார்க்காத, உடன்படிக்கை பெட்டிய தூக்கி கொண்டு ஆசாரியர்களை நடக்க விடு என்று சொன்னார். வேதவசனம் சொல்லி இருக்கிறது, அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு அவர்கள் உள்ளங்கால் பட்ட மாத்திரத்தில் பிரவாகித்து கரை புரண்டு ஓடி வருகிற யோர்தானை கர்த்தர் 2ஆய் பிளக்க ஆரம்பித்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்களேன். உன் சபையை கர்த்தர் உடன்படிக்கை பெட்டியா மாற்றும் பொழுது உன் சபைக்கு விரோதமாய், உன் தரிசனத்துக்கு விரோதமாய் அவர் வைத்திருக்கிற எல்லா யோர்தானின் வல்லமைகளை உன் கால் பட்ட மாத்திரத்தில் 2ஆய் பிளந்து போட கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அது அவன் கால்ல இருந்த வல்லமை இல்லைங்க, ஆசாரியனுடைய கால்ல இருந்த வல்லமை இல்ல, அது உடன்படிக்கை பெட்டியின் மேல இருந்த வல்லமை. நான் இப்படித்தான் யோசிக்கிறேன். ஒருத்தவங்க தண்ணி எடுத்துட்டு வந்தாங்கன்னா, இடுப்புலையோ தோல்லையோ தண்ணி எடுக்கிறவங்க ஒரு 10 குடம் தண்ணி எடுத்துட்டு வந்தாங்கன்னா, இந்த தண்ணி தோல்ல வைக்கும் பொழுது, நடக்கும் பொழுது அது தண்ணி என்ன செய்யும்? அலம்ப ஆரம்பிக்கும். அது அப்படியே ஆடி ஆடி இந்த 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 தோல் மேல இருக்கிற குடத்துல இருக்கிற தண்ணி அப்படியே கொஞ்சமா அப்படியே லீக் ஆக ஆரம்பிக்கும்.
நமக்கு தெரியும் சோதரம், தண்ணி எடுத்தவங்க கொஞ்ச நேரத்துல அவங்க ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிரும். சோதரம், அவங்க நிறைய தண்ணி எடுக்க சோதரம் அவங்க கால் வரைக்கும் என்ன செஞ்சிடும், மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே நனைய ஆரம்பிச்சிடும். நான் அப்படித்தான் யோசிக்கிறேன். உடன்படிக்கை பெட்டி ஆசாரிகள் இப்படி தூக்கி நடக்க அதில் இருக்கிற அதிகாரமும், அதில் இருக்கிற அபிஷேகமும், அதில் இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளும், அதில் இருக்கிற பரிசுத்தமும் சோத்திரம் இவங்க தூக்கி நடக்க அது மேல இருந்து அப்படியே விழ ஆரம்பித்தது. சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் அவன் தாடி வழியாய் அவனுடைய வஸ்திரம் முழுவதிலும் கலந்து வந்தது போல உடன்படிக்கை பெட்டி ஆசாரிகள் தூக்கி கொண்டு நடக்கும் பொழுது அந்த பெட்டியில் இருக்கிற அதிகாரமும், அந்த பெட்டியில் இருக்கிற அபிஷேகமும், அந்த பெட்டியில் இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளும் அப்படியே அசைஞ்சு ஆசாரியருடைய சரீரத்தின் மேலே, ஆசாரியருடைய வஸ்திரத்தின் வழியாக அவர்கள் உள்ள காலுக்கு வந்தது. அந்த வல்லமையோடு தான், அந்த பிரசன்னத்தோடு தான் காலை வைத்த மாத்திரத்தில் யோர்தான் இரண்டாய் பிளந்தது. இந்த இந்திய தேசத்தில் ஊழியம் வளரக்கூடாதபடி, சபை வளரக்கூடாதபடி எத்தனை யோர்தான்களை சத்துரு வைத்தாலும் அபிஷேகத்தினால், வார்த்தையினால், அதிகாரத்தினால், பரிசுத்தத்தினால் எந்த மனுஷன் உடன்படிக்கை பெட்டியாய் எழும்புகிறானோ அவனுக்கு முன்னே இருக்கிற அத்துணை யோர்தானையும் கர்த்தர் இரண்டாய் பிளந்து போட வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை அந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஏன் அது நீங்களா இருக்கக்கூடாது? ஏன் அது நீங்களா இருக்கக்கூடாது? கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருடைய சபையை உடன்படிக்கை பெட்டியாய் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சோத்திரம். இந்த உடன்படிக்கை பெட்டிய ஒரு முறை பெலிஸ்தியர் அவர்கள் யுத்தம் பண்ண வரும்பொழுது யுத்தத்திலே ஜெயித்து இந்த பெட்டியை தூக்கிட்டு கொண்டு போய் அவர்களுடைய குலதெய்வம் கோயில வச்சு பூட்டினாங்களாம். அஸ்தோத் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல சோத்திரம் ஒரு கோயில் இருந்துச்சா, அந்த கோயில் தாகோனின் கோயிலா. அந்த கோயில்ல சோத்திரம் இந்த பெட்டியை உள்ள வச்சு பூட்டிட்டு வந்துட்டாங்க. மறுநாள் காலையில் அந்த கோயிலின் கதவை திறந்து பார்க்கும் பொழுது வேதவசனம் சொல்லி இருக்கிறது, தாகோன் என்கிற பெரிய சிலை அந்த 2.5 அடி நீளம் உள்ள உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி தலை குப்புற கிடந்தது. ஆமென் சொல்றீங்க? நான் இதையெல்லாம் வச்சுதான் சொல்றேன். அது பெட்டி அல்ல, அது ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக, அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக அவ்வளவு பெரிய அந்த சிலை தரவுமா கிடந்துச்சு. ஹல்லேலூயா. இவங்களுக்கு ஒண்ணும் புரியல. ஏதோ காத்துதான் அடிச்சிருக்குது. மறுபடியும் அந்த சிலையை தூக்கி நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க. மறுநாள் வருகிறார்கள். சோத்திரம், ஃபர்ஸ்ட் நாளாவது கதவை திறந்தவுடனே ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. ஆனா முதல் நாள்ல அந்த கோயிலின் வாசப்படியில வரும்பொழுதே ஒரு பெரிய ஆச்சரியமும் அதிர்ச்சியும் பூசாரிகளுக்கு காணப்பட்டது. காரணம் என்னவென்று சொன்னார், அந்த தெய்வங்களின், அந்த சிலையின், அந்த தாகோனின் சோத்திரம் கழுத்து பகுதிகளும் கைகளும் உடைஞ்சு போன நிலைமையில சோத்திரம் அந்த கோயிலின் வாசல் இருந்தார்களா. ஜனங்கள் எல்லாரும் பயப்பட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் அதிர்ந்து போனார்கள். இது தேவனே அல்லாமல் வேற ஒன்றுமில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த கடைசி காலத்தில் நீ இருக்கிற இடத்தில் கர்த்தர் உன்னுடைய ஊழியத்தை, உன்னுடைய சபையை ஒரு உடன்படிக்கை பெட்டியா மாற்றும் பொழுது உன் தேசத்தில் கிரியை செய்கிற எல்லா தாவோனின் வல்லமைகளை கர்த்தர் முகங்குப்புற கீழே தள்ளி போட வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சபை உடன்படிக்கை பெட்டியா மாறும் பொழுது, நீங்கள் உங்க குடும்பமும் உடன்படிக்கை பெட்டியின் சாயலாய் மாறும் பொழுது, உனக்கு முன்னே எந்த தாவோனின் வல்லமைகள் நிமிர்ந்து நிற்க முடியாது. அவைகள் அத்தனையும் உடைத்து நொறுக்கி போட வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நான் அந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். இதோ நாட்கள் வரப்போகிறது, இதோ நாட்கள் வரப்போகிறது. அந்த நாட்கள் வரும் பொழுது கர்த்தர் சபையை ஒரு உடன்படிக்கை பெட்டியாய் பயன்படுத்த போகிறார். இந்த சபை, இந்த தேவ பிள்ளைகள் உடன்படிக்கை பெட்டியாய் எழும்பும் பொழுது தேசத்தில் கிரியை செய்கிற அத்துணை தாகோனின் வல்லமைகளை கர்த்தர் இந்த தேசத்தை விட்டு நொறுக்கி போட வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவ்வளவு சீக்கிரமா டச் பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்க. உடன்படிக்கை பெட்டிய அவ்வளவு சீக்கிரமா டச் பண்ண முடியாது. பைபிள் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். இந்த கல்லின் மேல் மோதுகிற எவனும் நொறுங்கி போவான். இவன் எவன் மேல் மோதுகிறானோ அவனும் நொறுங்கி போவான். உடன்படிக்கை பெட்டி அவ்வளவு சீக்கிரம் யாரும் டச் பண்ண முடியாதுங்க. நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம், ஊசா டச் பண்ணானா தொட்ட உடனே கத்தர் அடிச்சான்.
உன் சபை, உன் ஊழியம், உன் தரிசனம், உன் வாக்கு தத்துவம் உடன்படிக்கை பெட்டியா மாறும் பொழுது அவ்வளவு சீக்கிரத்துல எந்த ஊசாவின் வல்லமைகளும் எந்த ரகசியங்களும் உன்னையும் உன் சபையும் உன் தரிசனத்தையும் டச் பண்ண முடியாது. டச் பண்ணா கத்தர் அடிப்பார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? உடன்படிக்கை பெட்டியா process ஸ்டார்ட் பண்ணுங்க. உடன்படிக்கை பெட்டியா மாறுங்க. அவ்வளவு சீக்கிரத்துல எந்த மனுஷனோ எந்த ரகசியங்களோ உங்களை தொட முடியாது. காரணம், உன்னை தொடுகிறவன் கர்த்தரை தொட்டதுக்கு சமானம். எத்தனை ஆமென் சொல்றீங்க? praise God, hallelujah. praise God. நான் 5 காரியங்கள் சொல்லிருக்கேன் நான் நினைக்கிறேன். 1, உடன்படிக்கை பெட்டியின் மூலமாய் கர்த்தர் மோசேயை சந்தித்தது போல தேசத்தை சந்திக்க போகிறார். 2, உடன்படிக்கை பெட்டியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவையான காரியங்களை பேசினது போல இந்த தேசத்திற்கு அநேக வார்த்தைகளை தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் பேச போகிறார். 3, உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்திலெல்லாம் ஆசீர்வாதம் வெளிப்பட்டது போல இருக்கிற இடத்திலெல்லாம் என் சபை ஆசீர்வதிக்கப்படுகிறது. 4, உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போக போக யோர்தானை கர்த்தர் 2ஆய் பிளந்தது போல கர்த்தர் பிளந்து போட வல்லவராய் இருக்கிறார். 5, உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல எந்த தாகோனின் வல்லமைகளும் நிமிர்ந்து நிற்க முடியாது. அத்துணையும் கர்த்தர் கீழே தள்ளி போட வல்லவராய் இருக்கிறார். 6, உடன்படிக்கை பெட்டி அவ்வளவு சீக்கிரமா யாரும் டச் பண்ண முடியாது, யாரும் தொட முடியாது. சபைய ஊழியத்தை எந்த ராசியங்கள், எத்தனையோ ராசியங்கள் அழிக்கும்படியாய் வந்தது. ஆனாலும் ராசியங்களும் ராஜாக்களும் அழிந்து போனார்களே ஒழிய இந்த வேத வசனத்தை, இந்த தேவனுடைய வார்த்தையை எந்த மனுஷனாலும் அழிக்க முடியவில்லை. காரணம், கர்த்தருடைய வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன் இக்காலத்து உடன்படிக்கை பெட்டி அவங்க சபை மாறக்கூடாது? ஊழியக்காரரே, ஏன் நீங்கள் ஒரு உடன்படிக்கை பெட்டியா மாறக்கூடாது? கர்த்தர் தேசத்துல உங்கள் மூலமாய் தேவனுடைய பிரசன்னத்தை வெளிக்கொண்டு வர வல்லவராய் இருக்கு. நான் சொல்லுகிறேன், நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டுச்சுன்னா போச்சு, எல்லாமே முடிஞ்சு. கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார், கர்த்தருடைய தெரிந்தெடுத்திருக்கிறார், கர்த்தர் தன்னுடைய சொந்த ரத்தத்தினால உன்னை விலைக்கு வாங்கி இருக்கிறார். நீ விழுந்துட்டேன்னா எல்லாம் போச்சு. வேதத்தில் வாசிக்கிறோம், சாமுவேலின் நாட்களில், ஏலியின் நாட்களில் இந்த உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போனதாம். சண்டை போடும்போது பெலிஸ்தியர்கள் இந்த பெட்டியை பிடுங்கி விட்டு போனார்களாம். இந்த பெட்டி எப்பொழுது பிடிக்கப்படுகிறதோ தேசத்துல அழிவு கால நிச்சயம். என் பட்டணத்துல நான் விழுந்தேன் அப்படின்னா என் பட்டணத்துக்குரிய அழிவு என் மூலமாய் வரும். காரணம், நான் உடன்படிக்கை பெட்டியா கர்த்தர் தேசத்துல என்னை வைத்திருக்கிறார். நான் பிடிக்கப்படும் பொழுது தேசத்தில் அழிவு உண்டாகும். கிட்டத்தட்ட 37,000க்கு மேல அன்றைக்கு மாத்திரம் செத்து போனாங்க. 32,000 பேர் அன்னைக்கு செத்து போனாங்க. பெட்டி என்னைக்கு பிடிபட்டதோ 32,000 பேர் செத்து போனாங்க. முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அவுட்டு. ஒப்னி அவுட்டு, பினகாஸ் அவுட்டு. தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஆசாரிய ஊழியம் செய்த ஏலி, அவன் பிள்ளைங்க செத்து போட்டாங்கன்னு யோசிக்கலையா? தேவனுடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டது என்று கேள்விப்பட்ட உடனே அந்த பெரிய சேர்ல இருந்து அவன் கீழே விழுந்து செத்து போனான்னு வேதத்தில் வாசிக்கிறோம். பெட்டி பிடிபடிக்கப்படும் பொழுது சொந்தம் தேசத்தில் இருக்கிற எல்லா முக்கிய தலைவர்கள் அவுட்டு. அவளுடைய மனைவி அங்க பிரசவம் நடக்குது, அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு இப்படி பேர் வைக்கிறா, இக்கபோத் என்று பேர் வச்சான். இக்கபோத் அப்படின்னா மகிமை இஸ்ரவேலை விட்டு என்ன செஞ்சான்? விலகிட்டு என்று அர்த்தமா? நான் சொல்கிறேன், சபை தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு விலகும் பொழுது, ஊழியக்காரர்கள் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு விலகும் பொழுது, உடன்படிக்கையாய் கர்த்தர் தேவ சந்ததி இந்த பூமியில வைத்திருக்கிறார். அவர்கள் தங்கள் ஸ்தானத்தை விட்டு பாவத்துல பிடிபடும் பொழுது, சாபத்துல பிடிபடும் பொழுது, உலக இச்சையில பிடிபடும் பொழுது தேசத்துல ஒரு பெரிய அழிவு உண்டாகும். அது நிமித்தம் பெரிய பெரிய தலைவர்கள் மறைத்து போவார்கள். அவன் சொன்ன அந்த இக்கபோத், நான் சொல்றேன், உன் பட்டணம் உங்க மூலமா மகிமையை கொண்டு வருகிற ரெகபோத்தா மாறணுமா, இக்கபோத்தா மாறணுமா? நீங்க செலக்ட் பண்ணுங்க. நீ சத்துருவால் பிடிக்கப்பட்டா என்று சொன்னால் மகிமை விலகி போய்விட்டது என்று அர்த்தம். நீ பிசாசினால், பாவத்தினால், உபச்சாரத்தினால், தேசித்தனத்தினால் நீ பிடிபடும் பொழுது உன் மூலமாய் உன் பட்டணத்திற்கு, உன் குடும்பத்திற்கு இக்கபோத்தை நீ கொண்டு வந்து விடக்கூடாது. எத்தனை ஆமென் சொல்றீங்க? Oh, praise God, hallelujah. Yes Lord, hallelujah. நீ யாவேசாய்
பிறக்க வேண்டுமே ஒளிய இக்கபோத்தாய் நீ பிறக்க கூடாது. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. எத்தனையோ உடன்படிக்கை பெட்டியை பிசாசு பிடிச்சிட்டான், எத்தனையோ சபைகளை பிசாசு பிடிச்சிட்டான், எத்தனையோ தீர்க்கதரிசிகளை பிசாசு பிடிச்சிட்டான், எத்தனையோ தேவ ஆவிக்குரிய பிள்ளைகளை பிசாசு பிடிச்சிட்டான். அதனாலதான் தேவனுடைய கோபம் தேசத்தின் மேல் வெளிப்படுகிறது. சனங்கள் கொத்து கொத்தாய் மறித்து கொண்டிருக்கிறார்கள். கடைசி நாட்களில் இக்காலத்து உடன்படிக்கை பெட்டியாய் உன்னை பயன்படுத்தும்படியாய் விரும்புகிறார். எல்லாரும் கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உன்னை பயன்படுத்தும்படியாய் விரும்புகிறார். கர்த்தர் உன்னை பயன்படுத்தும்படியாய் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டில் அந்த 2.5 அடி நீளமுள்ள உடன்படிக்கை பெட்டி ராஜ்யங்களையும் ராஜாக்களையும் கீழே தள்ளிப்பட்டது போல இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த 21ஆம் நூற்றாண்டில் கர்த்தர் உன்னை ஒரு உடன்படிக்கை பெட்டியின் சாயலாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்ததெல்லாம் எனக்குள்ள இருக்கட்டும். ஆண்டவரே, அந்த வசனம் எனக்குள்ள நிரம்பி இருக்கட்டும். அந்த அதிகாரம் எனக்குள்ள நிரம்பி இருக்கட்டும். எஸ் லோ, அந்த பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரத்துக்கு ஒப்பான அபிஷேகம் எனக்குள்ள நிரம்பி இருக்கட்டும். அந்த மகிமை அந்த உடன்படிக்கை பெட்டியை நிரம்பி இருந்தது போல என்னால தேவனுடைய மகிமை நிரம்பி இருக்கட்டும். அந்த உடன்படிக்கை பெட்டி பரிசுத்தத்தினால் நிரம்பி இருக்கிறது போல என்னையும் பரிசுத்தமாய் நிரம்பி ஒரு உடன்படிக்கை பெட்டியின் சாயலாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஒரு சாயலாய் கர்த்தர் மாற்றுவீராக. எங்க சபை ஒரு உடன்படிக்கை பெட்டியாய் மாறட்டும். ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. கர்த்தர் சபையின் மூலமாய் இந்த தேசத்துல தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்த போகிறார். தம்முடைய கிரியைகளை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் குடும்பமும் அவர்கள் ஊழியமும் தரிசனமும் இந்த தேசத்தின் மோசேக்களை சந்திக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையை பேசக்கூடிய பிரசன்னத்தை கொண்டு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடிய மகிமையை கொண்டு வரக்கூடிய யோர்தானை பிரிக்கக்கூடிய தாகோனின் வல்லமைகளை உடைக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை பெட்டியின் சாயலாய் கர்த்தர் அவர்களை மாற்றுவீராக. இந்த வார்த்தை தேசம் எங்கிலும் பெரிய காரியங்களை செய்யட்டும். அப்படி செய்ய போகிறபடி நான் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களில் இந்திய தேசத்தில் உடன்படிக்கை பெட்டியை உண்டு பண்ணுகிற தேவ பிள்ளைகளை எழும்ப வேண்டும். ஆமென். ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. You are the ark of covenant for this nation. Praise God.